சயின்ஸ்க்கான 130 டேஸ்க்கான ஒரு பிளானர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து மேக்ஸ்க்கு வந்து 150 டேஸ் பிளானர் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து சயின்ஸு, அப்புறம் ஜிகே, ரீசனிங், இங்கிலீஷ் இது எல்லாத்துக்குமே கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு சயின்ஸ்க்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 130 டேஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி என்னென்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், அதுக்கு என்ன வீடியோ பார்க்கணுமா, எப்போ ரிவிஷன் பண்ணணும், எப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு 130 டேஸ்க்கு எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டைம் டேபிளை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கிற மாதிரி இருப்பீங்க. சீக்கிரமாக வந்து ஒரு டாபிக் கொடுத்தா படித்து முடிச்சிருவீங்க. இல்லை சில பேருக்கு டைம் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி இந்த டைம் டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அண்ட் அதில் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பயன்படுத்தியே இந்த ஒரு டைம் டேபிளை கவர் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன சேனல் அப்படின்றத நான் ஆல்ரெடி பெஸ்ட் 5 யூடியூப் சேனல் ஃபார் சயின்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஏன்னா அகெயின் அந்த சேனல்ஸோட நேம்லாம் சொல்லிவிடுதோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போகும், ஆல்ரெடி போட்ட வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன சேனல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த ஒரு யூடியூப் வீடியோவில் என்னென்ன சேனல் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு அதில் ஒரு சேனல் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் டேபிளை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை இந்த ஒரு பிளானரை நான் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேற்று ஃபுல் டே வந்து August 15 நேற்று ஃபுல் டே டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை யாரை போய் சேரணுமோ அவங்கள சேர்ந்தாதான் அதுக்கான ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு. நான் அதை நீங்கள் கேட்டனால க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து நான் ஃபுல் டே அதுக்கான ஸ்பெண்ட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணேன். இது யாருக்கு ரீச் ஆகுனா உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ரீச் ஆகணும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆர்ஆர்பிக்கு படிக்கிற நிறைய பேர், என்டிபிசி, குரூப் டிலாம் படிக்கிறவங்களுக்கு சயின்ஸ் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும். அவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ எப்படியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் வந்து அவங்க எல்லாருக்குமே ரீச் ஆகணும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணது யாரோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஜிகேக்கும் நான் ஃபியூச்சரில் வந்து நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். இதுக்கே 1 டே ஆச்சு. சயின்ஸ் பார்த்துக்கோங்க, சயின்ஸில் வந்து 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதுக்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ ஜிகேலாம் க்ரியேட் பண்ணால் 1 வீக் அந்த மாதிரி ஆகும். நான் க்ரியேட் பண்ணுறேன் ஆனால் ஷியோராக. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி வந்து இப்போ குரூப் டி வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சரில் இப்போ ஆர்ஆர்பி, என்டிபிசியாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட் லெவல், நம்ம டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. நம்ம ஆர்ஆர்பின்னு பார்த்தோம்னாலே சயின்ஸ் எவ்வளோ அளவுக்கு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் ஆர்ஆர்பி மட்டும் கிடையாது. சயின்ஸ் வர எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அது அப்ளிகபிள் தான். ஏன்னா சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பார்க்கும்போது எல்லாமே சிமிலரான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸுமே கொஞ்சம் நிறைய கேட்குறாங்க. அதனால் நான் ஃபர்ஸ்ட் அதை வச்சிருக்கேன். செகண்ட் வந்து பயாலஜி வச்சிருக்கேன். 3வது கெமிஸ்ட்ரி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் ஒரு நாளைக்குமே வந்து என்னென்ன படிக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மோஷன் இருக்குன்னா அந்த மோஷன் வந்து அந்த டாப்பிக்கை எவ்வளோ நாளைக்கு வந்து நான் கான்செப்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த 2 டேஸ் வந்து நீங்கள் கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். அப்போ அந்த லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது எங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோ வேணால் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல நார்மலாக சயின்ஸ்க்கான கிளாஸஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். அதில் வந்து எதுன்றது நமக்கு பெஸ்ட்டுன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நான் அது போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 5 சேனலில் நீங்கள் ஒரு சேனலை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பேசிக் கான்செப்ட்னு கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு பேசிக் கான்செப்ட் லேர்ன் பண்ணோம். அப்போ அந்த 2 நாளை நீங்கள் 2லேருந்து 3 ஹார்ஸ் எவ்ரிடே கொடுக்கணும். ஓகேவா? இந்த சயின்ஸ்க்கு மட்டுமே அந்த 2 to 3 ஹார்ஸ் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே. இது 2.5 மணி நேரம் கொடுத்தாலும் ஓகே, 2 மணி நேரம் கொடுத்தாலும் ஓகே. இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 மணி நேரம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அந்த டைமை நீங்கள் அந்த 2 நாளுக்குள்ளே அந்த மோஷன்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்னலாம் வருது, சப் டாபிக்ஸ் என்னன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நான் இது எதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசன் புக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதில் தான் படித்தேன். லூசன் புக்கு அண்ட் பார்மர்னு சொன்னேன் இல்லையா, அந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 புக்கையும் வச்சு தான் நான் வந்து என்னென்ன டாபிக்ஸு, சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் படித்ததை வச்சு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம மோஷன் பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் படிக்கணும். லைட்டுன்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்னென்ன படிக்கணும். எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்னென்ன சப் டாபிக்ஸு அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த லேர்ன் கான்செப்ட்னு இருக்குன்னா அந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் எப்படியாவது அந்த 2 நாளுக்குள்ளே அந்த மோஷன்னா என்னன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுக்குறீங்கன்னா 2 நாளில் 4 மணி நேரம் கொடுத்துருப்பீங்க.
அந்த 4 ஹார்ஸ்க்குள்ள அந்த மோஷன்ற ஒரே கான்செப்டை மட்டும் லேர்ன் பண்ணுங்க. அது எப்படியாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் உங்களோட வேலை. ஓகேவா? இப்போ லைட்டுன்னு பார்க்கும்போது அதனுடைய கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த லைட்டு அப்படின்ற அந்த டாப்பிக்கு நான் நிறைய டைம் கொடுத்துருப்பேன். அதனால சின்ன சின்ன டாபிக்ஸ்க்கு 2 நாளும் 1 நாளும் கொடுத்துருப்பேன். பெரிய டாபிக்ஸ்க்கு 3 நாள் கொடுத்துருப்பேன். ரிவிஷனுக்கு 1 நாள் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு 2 நாள் கொடுத்துருப்பேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பிளானரில் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் பாட்டில் சிலபஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் எனர்ஜி பவர் இந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் எலக்ட்ரிசிட்டி லைட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வருவீங்க. ஆனால் அதுக்கு வந்து ரிவிஷனுக்கான டைம் இடையில கொடுத்துருக்க மாட்டீங்க. அதை விட முக்கியம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ஒர்க் எனர்ஜி பவர்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நீங்க உடனே அந்த டாபிக்ல இருக்கிற ஒரு 100-150 கொஸ்டின்ஸ் தான் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்றதை எடுத்து பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டாபிக் முடிவுலையும் ரிவிஷனுக்கு ஒரு டைம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு டைம். இப்போ சின்ன டாப்பிக்காக இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு 1 நாள் தான் டைம் கொடுத்துருப்பேன். ஆனால் இதுவே லைட் மாதிரி எலக்ட்ரிசிட்டி மாதிரி பெரிய டாப்பிக்காக இருந்தால் அதுக்கு 2 நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 4 ஹார்ஸ் 2 நாள் 4 ஹார்ஸை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200+ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் புக்கில் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீங்கள் உங்ககிட்ட புக்காக வாங்கி வச்சுருக்கீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லை என்கிட்ட பிடிஎஃபாக தான் இருக்குது அப்படின்னா சூப்பர். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னாலும் என்னோட டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, YCT புக்கு ஆர் பினாக்கிள், இது ரெண்டுமே வந்து இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் தமிழில் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்காது. நம்ம புக்காக வாங்கணும்னா அதுவுமே அவைலபிளாக இருக்காது. இப்போ NTPCன்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு தனி புக் இருக்கும். டெக்னீஷியன் பார்த்தோம்னா அதுக்கு தனி புக்கு. இப்போ பினாக்கிள் மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே புக்காக இருக்கானா அது இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வேணால் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு அது லேர்ன் கான்செப்ட் கொடுத்துருப்பேன். அந்த நாளில் அந்த வீடியோ 2 நாள் பாருங்கள். அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற பர்சனாக இருந்தால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட லூசன் புக் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன் எனக்கு புக்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா லூசன் மாதிரியான ஒரு தமிழில் புக்கு கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக் படிக்க அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் பின்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 1 வீக் இருக்குது எக்ஸாமுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 வீக்கில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸை தேடி பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு வீடியோ 1 மணி நேரம் இருக்கும். நம்ம எக்ஸாமுக்கு நான் 5 நாள் தான் இருக்க போதுங்கும் போது ஒரு வீடியோ 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு டைம் இருக்குமா? நமக்கு இருக்காது. அதுக்கு தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ்னால் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு டாபிக் பார்க்குறீங்க, அதில் இப்போ ரைட் ஹேண்ட் தம் ரூல்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரூல்னா என்ன, அவங்க சொல்கிறத வச்சு உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத நீங்கள் உங்களோட லாங்குவேஜில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்டு .1 .2ன்னு போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக எழுதி வைங்க. அப்படி தான் ஏதாவது கலர் பென் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து தமிழில் தான் நடத்துவாங்க. அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லூசன் யூஸ் பண்ணுறாங்கனாலுமே லூசனில் ஒரு சில சின்ன கான்செப்ட்ஸ் அங்கங்கே மிஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா பேப்பரில் எழுதி அந்த பேஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. எந்த பேஜில் அந்த கான்செப்ட் இருக்கோ அந்த பேஜில் அதை ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த டைம் டேபிள் நான் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ், பயாலஜி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 132 டேஸ் வந்து ஆகுது. என்ன ரிவிஷன்லாம் சேர்த்து, ரிவிஷனு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது எல்லாமே சேர்த்து 132 டேஸ் ஆகுது. நீங்கள் சாலிடாக ஒரு 4.5 மந்த் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சயின்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது ஃபியூச்சரில் வரப்போகிற எந்த RRB எக்ஸாம்ஸ்னாலுமே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதை நான் கரெக்டாக அந்த கொடுத்த டேபிளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இப்போ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் டேட்லாம் மென்ஷன் பண்ணல. நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலுமே Day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி Day 32 வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இப்போ நான் சண்டே படிக்கல அப்படின்னா கூட ஓகே, அந்த டேவை விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அந்த மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டே வாங்க. ரிவிஷனுக்கும் ப்ராப்பராக டைம் கொடுத்துருக்கேன், அதனால மறந்துடும் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ அந்த ஒரு 2 டேஸ் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன்னா உங்களோட டார்கெட் என்னவா இருக்கும்னா அந்த 2 டேஸில் அந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. நீங்கள் வந்து சயின்ஸ் இவ்வளோ பெரிய டாபிக் இருக்குது, இவ்வளோ பெரிய நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது, இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட டார்கெட் என்ன, அந்த 2 டேஸில் ஒரு டாப்பிக்கை முடிக்கணும். அப்போது உங்களோட மைண்டில் அந்த 2 நாளைக்கு அந்த டாபிக் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அது ப்ராப்பராக உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் ஜென்ரலாக இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டாபிக் போட்டு ரிவிஷன் கொடுத்துருப்பேன், அது என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அதனால தான் இப்போ அந்த டாப்பிக்கில் லேர்ன் பேசிக் கான்செப்ட்னு இருக்கும். அப்போ அந்த 2 நாளைக்கு பேசிக் கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. அடுத்த நாள் ரிவிஷன், அடுத்த நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்றத இங்கே கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன புக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ரிவிஷன் வந்து அந்த கரெக்டாக கொடுத்துருக்க மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சயின்ஸ் சிலபஸை முடிக்க முடியும். RRBயில் வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். நீங்கள் சிலபஸையுமே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும் 130 டேஸில். இது வந்து ரொம்ப பெரிய டேஸ் மாதிரி தெரியலாம்.
என்ன வந்து 60 நாள் 80 நாள்லாம் முடிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம். இது இந்த மாதிரி இடையில நம்ம வந்து ரிவிஷனும் பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷனும் சால்வ் பண்ணுறோம். அதனால தான் இவ்வளோ நாளாக இருக்கே தவிர, நீங்கள் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் லேர்ன் பண்ணி சிலபஸ் முடிச்சுட்டே போகிறேன் அப்படின்னா 130 நாள் ஆகாது. ஆனால் இடையில நம்ம ரிவிஷன் முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் நம்ம அந்த கான்செப்ட்ல எவ்வளோ அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோன்றது தெரியும். அதனால தான் நான் ஒரு டாபிக் எண்ட்லையும் அதை கொடுத்துருக்கேன். அதனால தான் 132 days ஆயிருக்கு. அதனால இந்த டைம் டேபிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு டெலகிராமில் நான் கொடுக்குறேன், அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சு. அந்த எஃபோர்ட்ஸ்க்கு யாரை போய் சேரணுமோ அவங்கள சேரணும் இல்லையா? அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் PDFs இருக்குது. இல்லை PDFஸாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பிளானரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்படி அந்த டைம் டேபிளை பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இந்த மாதிரி எதனால் எப்படி நான் அதை மேக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸு RRBக்கு படிக்கிறாங்க, இல்லை எனி அதர் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அந்த PDFக்கான லிங்க் வந்து டெலகிராமில் இருக்குது. டெலகிராமோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், ரீசனிங் அந்த மாதிரி PDF வேணும் அப்படின்னா அப்படியே அதில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன PDF வேணுமோ, ஜென்ரல் நாலேஜ் வேணும்னா ஜென்ரல் நாலேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், ரீசனிங் வேணும்னா ரீசனிங் கமெண்ட் பண்ணுங்கள். எதில் அதிகமான இது வருதோ நான் அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். எல்லாமே க்ரியேட் பண்ணி தருவேன். அதில் எது அதிகமாக வருதோ அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுக்கு வருவேன் இல்லையா? அதனால் கேட்குறேன். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.